ஹாய் guys, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இன்ஷாட்டில் வந்து ஒரு சூப்பரான எடிட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு பிளாக் செலக்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் போயிட்டு பிளாக் கொடுத்துட்டு இந்த இமேஜை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஒரு 12 இமேஜஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எத்தனை இமேஜஸ் வேணால் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 12 இமேஜஸ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன். இது வந்து பேக்ரவுண்ட் ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி இப்படி வந்து ஜூம் பண்ணி நம்ம இந்த மாதிரி வச்சிடலாம். நான் பண்ணுற மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணி வச்சுருங்க. இப்போ வந்து வீடியோ என்வர்லேயும் நம்ம ஜூம் பண்ணி வச்சாச்சு. டியூரேஷனுக்கு போயிட்டு 2.0 செகண்ட் வச்சு டபுள் டிக் வந்துட்டு கொடுத்துருங்க. கொடுத்து முடித்த வாட்டி நான் இதுக்கு முன்னால் வந்து ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுறேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் இப்போ வந்துட்டு ஒரு எஃபெக்ட் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணி முடித்த வாட்டி அந்த இமேஜ் கிட்ட வந்து கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் பிப்புக்கு போயிட்டு நம்ம ஒரு இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணோம்ல, அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு இதை வந்து எடுத்துகிட்டு இதை வந்து நான் இப்படி ஜூம் பண்ணி இந்த மாதிரி வச்சிட்றேன். இப்படி ஜூம் பண்ணிவிட்டு மாஸ்க் ஆப்ஷன் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒன்னாக இருக்கிறத கொடுத்துட்டு இந்த மாதிரி இதை வந்து நான் திருப்பி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி திருப்பி விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மேலே லைட்டாக இழுத்திங்கன்னா இந்த மாதிரி பிளெண்ட் ஆகும். இதை வந்து வீடியோ என்வர்லேயும் நம்ம வந்து கொடுத்துடலாம். இது கரெக்டாக இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இந்த மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். கரெக்டாக இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமேட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு இருக்க டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு தி சாங் ஃபார் யூன்னு சொல்லிவிட்டு நான் அந்த மாதிரி நான் டெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி டெக்ஸ்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு ஃபாண்ட்டுக்கு போயிட்டு நம்ம இந்த மாதிரி வந்து ஃபாண்ட் வந்துட்டு மாற்றிக்கலாம். நான் எந்த மாதிரி ஃபாண்ட் வந்துட்டு நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த மாதிரி நான் நிறையா ஃபாண்ட் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இதில் வந்துட்டு ஏதோ ஒரு ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ வந்துட்டு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் இருக்கிற 5th ஆப்ஷனுக்கு போயிட்டு இதில் பாருங்கள் கீழே செகண்ட் ரோவில் வந்து தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. 0.9 செகண்ட் வச்சுட்டு கரெக்டாக அந்த எஃபெக்ட் வந்துட்டு நம்ம இது பண்ணோம்ல, செலக்ட் பண்ணோம்ல, அந்த எஃபெக்ட் வரையும் இந்த மாதிரி கொண்டு வந்து வச்சுட்டு ஜூம் பண்ணி சென்டரில் வச்சுருங்க. இப்போ வந்து சென்டரில் வச்சதுக்கப்புறம் கரெக்டாக அந்த இமேஜ் கிட்ட வச்சதுக்கப்புறம் லிரிக்ஸ் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிடலாம். லிரிக்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே இருக்கிற இதை வந்து காப்பி பண்ணிடுங்க. அந்த லிரிக்ஸை காப்பி பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த இமேஜ் கிட்ட ஃபஸ்ட்டு இருக்கிற இமேஜ் கிட்ட வச்சுட்டு அதை டெலீட் பண்ணி விட்டுருங்க. கீழே இருக்கிற அந்த லிரிக்ஸை வந்து டெலீட் பண்ணிவிடுங்க. நீங்கள் பார்த்து ஸ்க்ரீனில் பார்க்கும் போதே தெரியும் நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு. பிளெண்டுக்கு போயிட்டு நம்ம ஸ்க்ரீன் கொடுத்துடலாம். ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இந்த மாதிரி க்ராப்புக்கு போயிட்டு நான் இந்த மாதிரி க்ராப் பண்ணிடுறேன். க்ராப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எஃபெக்ட்டுக்கு போயிட்டு அட்ஜஸ்ட்க்கு போயிட்டு இந்த மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் பண்ணுற மாதிரி நீங்களும் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி முடித்தோடனே இப்படி வந்து ஜூம் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்து இப்படி கீழே வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்துட்டு நான் அதை டைப் பண்ணி இந்த மாதிரி வச்சிட்றேன். இப்படி கொண்டு வந்து கீழே வச்சுட்டு வீடியோ என்வர்லேயும் நான் கொடுத்துட்றேன். இன்ஷாட் வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ வந்து இன்ஷாட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி முடித்த வாட்டி அனிமேஷன் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒன்னாக இருக்கிற அனிமேஷன் வந்து நீங்கள் கொடுத்துருங்க. இதை வந்து இன் அவுட் வந்துட்டு நீங்கள் கொடுக்கணும். இந்த மாதிரி இன் அவுட் வந்துட்டு வீடியோ ஃபஸ்ட்டில் இருக்கிற எஃபெக்ட் வீடியோவுக்கும் இந்த மாதிரி இமேஜஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இன் அவுட் வந்து நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்து முடித்த வாட்டி நான் பிப்புக்கு போயிட்டு நான் வந்து ஒரு எஃபெக்ட் வந்துட்டு நான் ஆட் பண்ணிடுறேன். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதை வந்துட்டு பிளெண்டுக்கு போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. வால்யூம் போயிட்டு வால்யூம் வந்து ஃபுல்லாக குறைச்சிருங்க. குறைச்சதுக்கப்புறம் இப்படி ஜூம் பண்ணி நான் அந்த மாதிரி வச்சிட்றேன். எக்ஸ்ட்ராஸ்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு டெலீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எஃபெக்ட்டுக்கு போயிட்டு நான் வந்து இதில் வந்து எஃபெக்ட் வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். கரெக்டாக அந்த இமேஜ் கிட்ட வச்சுட்டு நான் இதை வந்துட்டு ஒயிட் எஃபெக்ட் வந்துட்டு நான் இதில் ஆட் பண்ணுறேன்.
ஆட் பண்ணி முடித்த வாட்டி இந்த இடத்துல இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வீடியோ எண்ட் வரலையும் கொடுத்துடலாம். மறுபடியும் எஃபெக்ட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து இன்னொரு எஃபெக்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் வந்துட்டு லைட்டாக இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வீடியோ எண்ட் வரலையும் கொடுத்துருங்க. கொடுத்து முடித்த வாட்டி நான் ஒரு தடவை காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி தான் வந்து எடிட் பண்ணேன். இது ஒரு ஈஸியான எடிட் தான், ட்ரை பண்ணுங்கள். நான் வந்துட்டு இந்த மாதிரி இமேஜ் வந்து நான் எடுத்து இந்த மாதிரி எடிட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் இமேஜ், உங்கள் கப்பிள் இமேஜ் கூட நீங்கள் வச்சு இந்த மாதிரி எடிட் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நான் எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பாய் ஹைஸ்.